கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நீங்க உங்க குடும்பத்தோட சேர்ந்து ஒரு படம் பாக்குறீங்க, இல்லனா ஒரு நல்ல இசையை கேட்டு ரசிக்கிறீங்க. ம் இது நம்ம எல்லாரும் வழக்கமா பண்ற ஒரு விஷயம்தான். ஆமா. ஆனா அப்ப ஒருத்தர் உங்ககிட்ட வந்து, நீங்க செய்யறது மனிதகுலத்துக்கே மாபெரும் கேடு, இத அப்படியே குழி தோண்டி புதைச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. கேக்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இருங்க, அதிர்ச்சி அங்க இல்ல. சரி, இவரு ரொம்ப கண்டிப்பான ஆளு போல அப்படின்னு நினைச்சிட்டு, அப்போ தனிமனித சுதந்திரம்னு ஒண்ணு இல்லையா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? அதுக்கு அவர், சுதந்திரம் இருக்கே, நீ தாராளமா மது அருந்தலாம், அதுல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. என்னது? குடும்பத்தோட சினிமா பாக்குறது கொடிய விஷம், ஆனா மது குடிக்கிறது ஒரு சாதாரண சுதந்திரமா? அதேதான். இப்படி ஒரு முரண்பாடான, அதாவது விசித்திரமான தர்க்கத்தை யாராவது சொல்வாங்களா அப்படின்னு நீங்க குழம்பலாம். கண்டிப்பா குழப்பமா தான் இருக்கும். ஆனா தமிழகத்தோட மிக முக்கிய வரலாற்று தலைவரான ஈவே ராமசாமி, அதாவது பெரியார், அவங்களோட நிலைப்பாடு இதுதான் ஒரு கட்டுரை மிக ஆழமான தரவுகளோட வாதிடுது. ஆமா, இந்த கட்டுரை உண்மையிலே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணுதான். இந்த ஆழமான அலசலுக்கு வந்திருக்க உங்களை நாங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு இத பத்தி தான் நம்ம முழுமையா தோலுரிச்சு பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. ஏன்னா பொதுமா பகுத்தறிவு, சமூக சீர்திருத்தம் அப்படின்னு அறியப்பட்ட ஒரு ஆளுமை மேல ரொம்ப கடுமையான அரசியல் விமர்சனங்களை இந்த தரவு முன்வைக்குது. ஆமா, ஆனா இங்க ஒரு விஷயத்த நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்திடணும். நம்ம நோக்கம் எந்த சித்தாந்தத்துக்கும் வக்காலத்து வாங்குறதோ இல்ல தீர்ப்பு சொல்றதும் கிடையாது. கண்டிப்பா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மூல கட்டுரையில என்ன வாதங்கள் இருக்கு, அந்த ஆசிரியர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத ஒரு கண்ணாடி மாதிரி அப்படியே பிரதிபலிச்சு காட்டுறது தான் இந்த அலசலோட ஒரே நோக்கம். மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமான ஒண்ணு இல்லையா? ரொம்பவே முக்கியம். அது இல்லாம மனித சமுதாயமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா கட்டுரை ஆசிரியர் காட்டுற முதல் தரவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. 1944 பிப்ரவரி மாசம் விடுதலை இதழில ஈவே வேரா எழுதின ஒரு மேற்கோள் ஆசிரியர் சுட்டி காட்டுறாரு. அந்த மேற்கோள்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு? சினிமா, நாடகம் இதெல்லாம் நம்ம நாட்டுக்கும் மக்களுக்கும் மாபெரும் கேடு அப்படின்னும், மானமுள்ள நாடா இருந்தா இதெல்லாம் ஒழிஞ்சு கல்லறைக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்லறைக்கு போயிருக்கணுமா? அது ரொம்பவே கடுமையான வார்த்தை பிரயோகமா இருக்கே. அதுதான் எனக்கும் புரியல. ஒரு கலையை கல்லறைக்கு போகணும்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லையே. ஏதோ ஒரு கொடிய வைரஸ பாக்குற மாதிரி கலைகளை அவர் ஏன் பார்க்கணும்? அந்த தீவிரத்தை நீங்க கவனிச்சது ரொம்ப முக்கியம். கட்டுரை ஆசிரியர் அந்த தீவிரத்தை தான் கேள்விக்குள்ளாக்குறாரு. அது மட்டும் இல்ல, இசை காது வழியா உடம்புக்குள்ள பாயிர விஷம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இசை ஒரு விஷமா? என்ன சொல்றீங்க? ஆமா, நடிப்பு அப்படிங்கிறது காது கண் வழியா ரத்தத்துல கலக்கிற விஷம் அப்படின்னு அவர் சொன்னதா அந்த கட்டுரை சொல்லுது. இத வச்சுதான் ஆசிரியர் ஒரு மிகப்பெரிய கொஞ்சம் பகீரான ஒப்பீட்டையே செய்யறாரு. பகீரான ஒப்பீடுனா எதை சொல்றீங்க? அதாவது ஆப்கானிஸ்தான தாலிபான்கள் கைப்பத்தின உடனே என்ன பண்ணாங்க? தெரு தெருவா போய் இசைக்கருவிகளை உடைச்சாங்க, கலைஞர்களை தண்டிச்சாங்க இல்லையா? ஆமா, அது உலகமே பார்த்து அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதே மனநிலைய தான், அதாவது அதே மாதிரியான ஒரு வன்முறையான சிந்தனையை தான் ஈவேராவும் கலைகள் மேல வச்சிருந்தாரு அப்படின்னு ஆசிரியர் வாதிடுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க. தாலிபான்களுக்கும் ஈவேராவுக்கும் உள்ள ஒப்பீடு எனக்கு சுத்தமா முரண்பாடா தெரியுதே. எப்படி முரண்பாடா தெரியுது? தாலிபான்கள் மத அடிப்படைவாதிகள். அவங்க இசையை ஏன் எதிர்க்கிறாங்க? அது மனிதர்களோட கவனத்தை மதத்திலிருந்து திசை திருப்பிடும், அது ஹராம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எதிர்க்கிறாங்க. சரிதான். ஆனா ஈவேராவோ அடிப்படையில மதத்தை நிராகரிச்சவர். முற்றிலும் எதிரெதிர் துருவங்கள்ல இருக்கிறவங்க எப்படி ஒரே மாதிரியான முடிவுக்கு வர முடியும்? இது எப்படி சாத்தியம்? நீங்க கேட்ட இதே கேள்வியே தான் கட்டுரையும் மையப்படுத்துது. 2 பேருக்கும் தொடக்க புள்ளி வேற வேறையா இருக்கலாம். ஈவேராவை பொறுத்த வரைக்கும் சினிமா மூட நம்பிக்கைகளை வளர்க்குது அப்படிங்கிறது அவர் வாதம். சரி, ஆனா அதுக்காக முழுமையா அழிக்கணுமா? அங்கதான் ஆசிரியர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. நீங்க எந்த பேரை சொல்லியோ இல்ல எந்த காரணத்தை சொல்லியோ தடை பண்ணாலும் அதோட இறுதி விளைவு சமூகத்துல ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தடை பண்ணா நடக்கிற விளைவு ஒண்ணுதான் சொல்றாரா? ஆமா, இத ஒரு உளவியல் பார்வையில நாம பார்க்கணும். மனித சமூகம் அப்படிங்கிறது ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி. தினசரி வாழ்க்கை, வறுமை, மன உளைச்சல் எல்லாமே அந்த குக்கருக்குள்ள இருக்கிற அழுத்தம். ஓ, அப்போ கலைகள் தான் அந்த குக்கரோட சேஃப்டி வால்வ் மாதிரி செயல்படுதா? துல்லியமா பிடிச்சிட்டீங்க. அந்த சத்தமும் ஆவியும் வெளியேறினாதான் குக்கர் வெடிக்காம இருக்கும். அப்படியானால் மூட நம்பிக்கை பரவுது அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக அந்த பாதுகாப்பு வால்வை மூடிட்டா ஒட்டுமொத்த சமூகமும் வெடிச்சு சிதறிடும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரா? சரியா சொன்னீங்க. நிம்மதி இல்லாம வாழ்ற ஒரு சாமானிய மனிதனுக்கு இசையும் கலையும் தான் அருமருந்து. ஒரு சமூகத்தோட எல்லா பொழுதுபோக்குகளையும் விஷம்னு சொல்லி பூட்டி வச்சா என்ன ஆகும்? அந்த மனிதனுக்கு மன அழுத்தத்தை போக்க வழியே இருக்காது. ஆமா, வழி இல்லாம
கடைசியில அதி தீவிரவாதத்துக்கோ இல்ல மதத்தோட குருட்டு நம்பிக்கையிலோ தான் போய் விழுவான் அப்படின்னு கட்டுரை ஆசிரியர் ரொம்ப தீர்க்கமா சொல்றாரு. வாவ், உணர்வுகளுக்கான வடிகாலையே கல்லறை கணப்பணும்னு சொல்றது மூட நம்பிக்கையை விட பெரிய மனநல பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தரவோட முதல் வாதம் இல்லையா? அதேதான், இது ரொம்ப வலுவான ஒரு தர்க்கம். கண்டிப்பா. சினிமால 10ல ஒரு படம் மூடநம்பிக்கையை பரப்பலாம், அதுக்காக மொத்த சினிமாவையுமே அழிக்க நினைக்கிறது எப்படி பகுத்தறிவாகும்னு ஆசிரியர் கேட்கறது நல்லா புரியுது. ஆனா இதை விட எனக்கு பெரிய தலசுற்றலை ஏற்படுத்தினது கட்டுரையோட அடுத்த பகுதி தான். அடுத்த பகுதியில அப்படி என்ன இருக்கு? கலைகளை இவ்வளவு கடுமையா எதிர்த்த ஒருத்த சமூகத்தோட உண்மையான சீரழிவுகளான மது அப்புறம் விபச்சாரம் இது சம்பந்தமா எடுத்த நிலைப்பாடு இருக்கே, அது நிஜமாவே நம்ப முடியாத ஒண்ணா இருக்கு. ஆமா, அங்கதான் அந்த முரண்பாடே ஆரம்பிக்குது. 1970கள்ல ஈவேரா கொடுத்த சில நேர்காணல்களை ஆசிரியர் இங்க ஆதாரமா காட்டுறார். குறிப்பா 27/12/72ல நடந்த ஒரு நேர்காணல ஆசிரியர் மேற்கோள் காட்டுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, குடிப்பது தவறில்ல, சினிமாவுக்கு போறதை விட இது நல்லதுதான் அப்படின்னு நேரடியா சொல்லியிருக்காரு. சினிமாவுக்கு போறதை விட குடிக்கிறது நல்லதா? ஆமா, அது மட்டும் இல்ல, மதுவிலக்கு அமல்ல இருந்ததுனாலதான் மக்கள் சோம்பேறி ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு வாதிடுறாரு. எனக்கு இது சுத்தமா விளங்கல. பொதுவா மது அருந்துனாதான் மனுஷன் சுயநினைவை இழந்து உடல்நலம் கெட்டு சோம்பேறியாவான் அப்படின்னு அறிவியலும் மருத்துவமும் சொல்லுது. அதுதானே உலக வழக்கம். ஆனா குடிக்காததால தான் மக்கள் சோம்பேறியானன்னு அவர் சொல்றதோட தர்க்கம் என்ன? சரி, ஒரு மனிதனோட இன்பத்தையோ சுதந்திரத்தையோ தடை பண்ணக்கூடாது அப்படிங்கிற முற்போக்கான அடிப்படையில அவர் மதுவா ஆதரிக்கிறாருன்னு வச்சுப்போம். ஆனா அந்த தர்க்கம் அதே சந்தோஷத்தை கொடுத்துற சினிமாவுக்கு ஏன் பொருந்தல? குடும்பத்தோட சேர்ந்து சினிமா பாக்குறது ஒரு பொழுதுபோக்கு தானே, அதுல என்ன தப்பு? இந்த முரண்பாட்டை தான் கட்டுரை ஆசிரியர் ரொம்ப கடுமையா, அதாவது தர்க்க ரீதியான பிழை அப்படின்னு சாடுறாரு. தர்க்க ரீதியான பிழை, சரியா சொன்னீங்க. ஈவேரா ஏன் இப்படி பேசினாருன்னு புரிஞ்சுக்க ஆசிரியர் இன்னொரு அதிர்ச்சியான மேற்கோளை காட்டுறாரு. 71ல விடுதலை இதழ்ல அவரோட கேள்வியை எழுப்புறாரு. என்ன கேள்வியா அது? ஒரு மனுஷனை பார்த்து நீ உன் மனைவியிடம் உறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கும் நீ மது அருந்த கூடாது அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன பேதம் அப்படின்னு கேக்குறாரு. என்னது, மனைவியோட இருக்கிற உறவையும் மது அருந்துறதையும் ஒரே தராசுல வச்சு ஒப்பிடுறாரா? ஆமா, அப்படிதான். இது உண்மையிலே ரொம்ப விபரீதமான ஒரு ஒப்பீடு. இது ஒரு சாதாரண மனுஷன் தன் வீட்ல போய் சொன்னா என்ன நடக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இது உளவியல் ரீதியாவும் சமூகவியல் ரீதியாவும் எவ்வளவு பெரிய அபத்தம் அப்படிங்கறத ஆசிரியர் விளக்குறாரு. ஒரு கொள்கைய வகுக்கும் போது அதுல ஒரு அறிவு நாணயம் இருக்கணும். அறிவு நாணயம்னா இன்டெலெக்சுவல் ஆனஸ்டி அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, மனைவி கூட இருக்கிற உறவு அப்படிங்கிறது 2 பேருமே சம்மதிச்சு 2 பேருக்கும் மகிழ்ச்சி தர்ற ஒரு விஷயம். அது குடும்பத்தை வலுவாக்கும். ஆனா ஒருத்தர் சாராயம் குடிக்கிறதுனால என்ன நடக்குது? அவனுக்கு வேணா ஒரு தற்காலிகமான போதை கிடைக்கலாம், ஆனா முழு குடும்பமும் ஏன் ஒட்டுமொத்த சமூகமும் வறுமையிலையும் வன்முறையிலையும் தானே சிக்குது. அததான் ஆசிரியரும் சொல்றாரு. ஒருவன் குடிக்கிறதுனால அவனது மனைவிக்கும் குடும்பத்துக்கும் சித்திரவதையை தானே தர்றான். அப்படியானால் ஒருத்தன் இசை கேட்கறதோ சினிமா பாக்குறதோ அவனையோ அவனது குடும்பத்தையும் அழிச்சிடாது. ஆனா குடி ஒரு குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு கொண்டு வரும். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது சமூகத்துக்கு கேடு பண்ணாத கலைய விஷம்னு சொல்லிட்டு சமூகத்தையே சீரழிக்கும் மதுவை தனிமனித உரிமை மாதிரி நியாயப்படுத்துறது எந்த வகையான பகுத்தறிவு அப்படின்னு ஆசிரியர் ஆவேசமா கேட்கறது 100க்கு 100 நியாயமா தானே படுது. ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு விஷயத்தால சமூகத்துக்கு என்ன பாதிப்பு வருதுன்னு எடை போட தெரியாத ஒருத்தர் எப்படி சமூகத்தை சீர்திருத்த முடியும் அப்படிங்கறது தான் ஆசிரியரோட பிரதான கேள்வி. இந்த முரண்பாடு இதோட நிக்கலையே. ஆமா, நிக்கல. விபச்சாரம் பத்தியும் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு மேற்கோளை இந்த தரவு முன்வைக்குது. விபச்சாரம் பத்தியா? அங்க என்ன சொல்றாரு? 1973ல வந்த பிறந்தநாள் மலர்ல ஈவேரா என்ன எழுதியிருக்காருன்னா, விபச்சாரம் அப்படிங்கிறது தப்பல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தப்பல்ல அப்படின்னு நேரடியாவே சொல்லியிருக்காரா? ஆமா, விபச்சாரத்தை கட்டுப்படுத்துறதால தான் சமூகத்துல திருட்டு மாதிரி கோளாறுகள் வருது அப்படின்னும், இப்ப வைத்திய வசதிகள் பெருகிடுச்சு, அதனால பால்வினை நோய்கள் பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. இந்த வாதம் என்ன நிஜமாவே உறைய வைக்குது. பெனிசிலின் மாதிரி மருந்துகள் வந்துருச்சு, வைத்திய வசதி இருக்கு அப்படிங்கிறதுக்காக விபச்சாரத்தை நியாயப்படுத்துறதா? அந்த கட்டுரையும் அதே ஆவேசத்தோட தான் இதை அணுகுது. ஒரு மனித உடல் அப்படிங்கிறது வெறும் சதைப்பிண்டம் மட்டும்தானா? அதுல உணர்வுகள், அறநெறிகள், தனி மனித ஒழுக்கம்னு எதுவுமே கிடையாதா? அது மட்டும் இல்ல, இளைஞர்கள் கெட்டு போனாலும் கல்யாணம் ஆனதும் திருந்திடுவாங்க அப்படிங்கிற அவரோட கூற்றையும் ஆசிரியர் இங்க குறிப்பிடுறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது?
திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையே கேலி கூத்தாக்குற மாதிரி இல்ல இது. இதனால தான் கட்டுரை ஆசிரியர் இந்த விவாதத்துல இவ்ளோ கொதிப்படைறார். இத நீங்க ஒரு பரந்த பார்வையில பார்க்கணும். சொல்லுங்க. குடும்ப உறவுகளை சீரழிக்கும் விபச்சாரத்தை தப்பல்ல, வைத்தியம் இருக்குன்னு ரொம்ப சாதாரணமா நியாயப்படுத்துறாரு. அப்போ சமூகத்துல எந்த செயல் நிஜமாவே குற்றங்களை உருவாக்குது அப்படிங்கிற அடிப்படையான புரிதலே இங்க முழுமையா சிதைஞ்சு போயிருக்குன்னு கட்டுரை வாதிடுது. ஆமா, அந்த புரிதல் இல்லாமலேயே ஒரு சீர்திருத்தத்தை எப்படி முன்வைக்க முடியும்னு ஆசிரியர் கேக்குறாரு. அப்படியானால் ஒரு பகுத்தறிவாதி அப்படின்னு சொல்லிக்கிறவர் ஒரு கொள்கையை வகுத்தா அது எந்த அளவுக்கு தர்க்க ரீதியா இருக்கணும்? ரொம்ப நேர்த்தியா இருக்கணும். ஆனா இங்க அப்படி இல்லையே. சரி, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஈவேராவோட சித்தாந்தத்தை ஒட்டுமொத்தமா இந்த கட்டுரை எப்படி மதிப்பிடுது? ஆசிரியர் கடைசியா என்ன முடிவுக்கு வர்றாரு? இந்த கட்டுரை ரொம்ப கடுமையான உக்கிரமான ஒரு முடிவுக்கு வர்றது. நாம ஆரம்பத்துல தாலிபான்களை பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த இசைக்கருவிகளை உடைச்ச ஒப்பீடு. அதே ஒப்பீட்ட ஆசிரியர் திரும்பவும் கொண்டு வராரு. தாலிபான்கள் இசையையும் சினிமாவையும் எங்க வச்சாங்களோ, அதாவது தடை செய்யப்பட வேண்டியவை அப்படிங்கிற பட்டியல வச்சாங்களோ, அதே பட்டியல தான் விபச்சாரத்தையும் மதுவையும் வச்சாங்க. ஓ, அவங்க எல்லாத்தையும் ஒன்னா பார்த்தாங்கன்னு சொல்றாரா? ஆமா, அவங்க கொள்கை பிற்போக்கானதா இருந்தாலும் அதுல அவங்க தெளிவா இருந்தாங்க. எல்லாத்தையும் ஒரே தராசுல தான் அளந்தாங்க. சரி. அதனால விபச்சாரத்தையும் குடியையும் வெறுத்த காரணத்தால குறைந்தபட்சம் இந்த ஒரு விஷயத்திலாவது தாலிபான்கள் ஈவராவை விட சற்று மேலானவர்கள் அப்படிங்கிற ஒரு பகிர் நிலைப்பாட்டை ஆசிரியர் எடுக்கிறாரு. வாவ், நான் இத கொஞ்சமா எதிர்பார்க்கல. ஒரு வரலாற்று தலைவரை தாலிபான்களோட ஒப்பிடுறது மட்டும் இல்லாம அவங்கள விட கீழான ஒரு தர்க்கத்தை வச்சிருந்தாருன்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. ஆமா, இது மிக மிக கடுமையான ஒரு விமர்சனம். இத கேக்குற நேயர்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு சித்தாந்தத்தையும் நாம அப்படியே கண்மூடித்தனமா ஏத்துக்க கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கண்டிப்பா. இது தரவுல இருக்கிற ஆசிரியரோட நேரடி பார்வை அப்படிங்கறத நம்ம மறுபடியும் ஒரு முறை தெளிவுபடுத்திடணும். இங்க ஆசிரியர் ஒரு ரொம்ப முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன வார்த்தை அது? போலி பகுத்தறிவு, அதாவது ஃபேக் ரேஷனலிசம் அப்படின்னு சொல்றாரு. போலி பகுத்தறிவுன்னா அவர் என்ன அர்த்தத்துல சொல்றாரு? உண்மையான பகுத்தறிவுனா என்ன? காரணங்களை ஆராய்ஞ்சு மனித சமூகத்துக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அறிவியல் பூர்வமா பிரிச்சு பாக்குறது. ஆமா, அதுதான் பகுத்தறிவு. ஆனா நன்மைகளை தர்ற அல்லது எந்த கெடுதலும் செய்யாத கலைகளை தீவிரமா எதிர்த்துட்டு சமூகத்தை சீரழிக்கும் மதுவையும் விபச்சாரத்தையும் ஆதரிக்கிறது எப்படி பகுத்தறிவாகும்? இததான் ஆசிரியர் போலி பகுத்தறிவுன்னு சாட்டுறாரு. ரொம்ப அழுத்தமான கேள்வி. அந்த போலித்தனம் வெறும் கொள்கையில மட்டும் இல்ல, அதை பின்பற்றினவங்களோட வாழ்க்கையிலயும் எதிரொலிச்சதுன்னு கட்டுரை சொல்லுதே, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது கட்டுரையோட இன்னொரு முக்கியமான கோணம். சினிமால மூட நம்பிக்கைய ஒழிக்கிறதா சொல்லிட்டு வந்த திராவிட கலைத்துறையினர் பலர் அவங்க சொந்த வாழ்க்கையில எந்த தனிமனித ஒழுக்கமும் இல்லாம இருந்தாங்கன்னு கட்டுரை விமர்சிக்குது. அதாவது மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையா இருந்தாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, கேமராவுக்கு முன்னாடி பகுத்தறிவு பேசிட்டு கேமராவுக்கு பின்னாடி ஈவீரா எதை சுதந்திரம்னு சொன்னாரோ அதே சீரழிவுகள்ல உழன்றாங்க. தன்னளவுல ஒழுக்கம் இல்லாதவன் சமூகத்தை திருத்துறேன்னு சொல்றதே ஒரு மாபெரும் போலித்தனம்னு ஆசிரியர் சொல்றாரு. ஆக ஈவேரா கலைகளை வெறுத்தாலும் அவரோட தொண்டர்கள் அதே கலைய, அதாவது சினிமாவை தங்கள் பிரச்சார ஆயுதமா பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாற்று முரண். உண்மைதான். இது ஒரு முழுமையான முரண்பாடுகளின் மூட்டைன்னு ஆசிரியர் நிரூபிக்க பாக்குறாரு. மனச்சலிப்ப போக்குற வடிகால்களை மூடிட்டு சமூக குற்றங்களுக்கு காரணமானதை நியாயப்படுத்துறது சமூகத்தை பின்னோக்கி இழுக்கும் செயல். அதுதான் இந்த தரவோட இறுதிவாதமா இருக்கு. ஆமா, மனிதனுக்கு கலைகள் எவ்வளவு அவசியம், அது எப்படி அவனோட மன அழுத்தத்துக்கான மாமருந்தா செயல்படுது அப்படிங்கிறத ஒரு தலைவரா அவர் உணர தவறிட்டாரு. அதுதான் பிரதான குற்றச்சாட்டு. சமூகத்தோட அறிவியலை வளர்க்கறதா நினைச்சுக்கிட்டு அதோட கலை உணர்வுகளை சாகடிக்க நினைச்சது ஒரு வரலாற்று பிழைன்னு ஆசிரியர் ரொம்ப ஆழமா நிறுவுறாரு. ஒரு மனுஷனோட மூளைய கூர்மையாக்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவனோட இதயத்தையும் உணர்வுகளையும் கலையின் மூலமா உயிர் போட வச்சிருக்கிறதும் முக்கியம். அருமை. நாம இப்போ இந்த விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஆழமான அலசல்ல நாம பல சுவாரஸ்யமான, அதே சமயம் மூளைக்கு வேலை கொடுக்கிற முரண்பாடான விஷயங்களை பார்த்தோம். ஆமா, நிறைய விஷயங்களை அலசணும். கலைகளை விஷம்னு தூற்றுனதும், அதே சமயம் மதுவையும் விபச்சாரத்தையும் சுதந்திரம்னு நியாயப்படுத்தினதும், இந்த முரண்பாடுகளை வச்சு ஒரு வரலாற்று தலைவரோட பகுத்தறிவையே கட்டுரையாசிரியர் எப்படி ஆணிவேர் வரைக்கும் போய் கேள்விக்குள்ளாக்குறாருன்னு பார்த்தோம். இந்த தரவு மூலமா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. எந்த ஒரு சித்தாந்தமா இருந்தாலும் அதுல தர்க்க ரீதியான தொடர்ச்சி, அதாவது லாஜிக்கல் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஆமா,
ஒண்ணுக்கு ஒரு ரூல் இன்னொன்னுக்கு வேற ரூல்னு இருக்கக்கூடாது. சரியா சொன்னீங்க. ஆ என்ற புள்ளிக்கு ஒரு தர்க்கத்தையும் ஆ என்ற புள்ளிக்கு முற்றிலும் முரணான இன்னொரு தர்க்கத்தையும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி தர்க்கம் தவறும்போது அவங்க எவ்வளவு பெரிய சீர்திருத்தவாதியா இருந்தாலும் காலப்போக்குல தர்க்க ரீதியான நுண்ணாய்வுக்கு உள்ளாக்கப்படுவாங்க. அதுக்கு இந்த கட்டுரையே ஒரு பெரிய சாட்சி. சரி நேயர்களே, இது உங்களுக்கான நேரம். இப்போ இது உங்களுக்கு ஏன் முக்கியம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, அரசியலோ அறிவியலோ இல்ல கார்ப்பரேட் நிறுவனமோ, நீங்க எந்த தலைவரை பின்பற்றினாலும் சரி, அவங்களோட கருத்துக்களை கால ஓட்டத்துல எப்படி விமர்சன பார்வையோட அணுகணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். எந்த சித்தாந்தம் எவ்வளவு கவர்ச்சிகரமா இருந்தாலும் அது அப்படியே கண்மூடித்தனமா ஏத்துக்க கூடாது. ஆமா, அதோட உள் தர்க்கங்களை ஆராயணும். இவங்க சொல்றது உண்மையிலேயே தர்க்க ரீதியா சரியா இருக்கான்னு கேட்கிற உந்துதலை இந்த அலசல் உங்களுக்கு நிச்சயம் கொடுத்துருக்குன்னு நம்புறேன். நாமும் ஒரு விஷயத்தை ஆதரிக்கும் போது ஏன் ஆதரிக்கிறோம் அப்படிங்கறதுல நமக்கு நாமே நேர்மையா இருக்கணுமான்னு சிந்திக்கணும். கொள்கைகள்ல நிலைத்தன்மை இல்லாட்டி சித்தாந்தமே கேள்விக்குறியாயிடும். மிக சரியான வார்த்தைகள்.